எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் vlog சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நம்ம காலையிலே எங்கன்னா வெளியே கிளம்புறோம், இல்லை வீட்டில் ஏதாவது வேலை இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் செய்துட்டோம், வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸ் வச்சு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். குக்கரில் செய்கிறோம் இல்லையா, அதனால் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். மீல் மேக்கர் 65 செய்ய போகிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம மேட்சாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. காலையில் காய்கறி கட் பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நமக்கு டைம் சேவ் ஆகிடும். இது ஒரு சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சய் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம சீரக சம்பா ரைஸில் தக்காளி சாதமும் மீல் மேக்கரில் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சாதம் நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் எண்ணெய் நல்லா காயணுங்க, காயட்டும். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நான் எடுத்தோடனே பட்டை லவங்கம் போடுறது இல்லைங்க. அப்படி போட்டோம்னா வெடித்து எல்லா பக்கமும் செதறது பாருங்கள். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் போடுறேன். இப்போ வந்து வெடிச்சதுனால அது வெங்காயத்தோடையே தான் இருக்கும். நல்லா செவக்கிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு வந்து தக்காளி நல்லா குழஞ்சிடணும், அது வரைக்குமே நம்ம கலந்து விடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் கல் உப்பு தாங்க சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். கொத்தமல்லி நம்ம இப்போவே சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது தனித்தனியாக வாயில் வராது. அந்த மாதிரி வரும்போது சில நேரம் பசங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக தான் நான் இப்போவே சேர்த்துருவேன். நல்லா கலந்து விடணும். தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிருந்தால் தான் சாதத்தில் சேர்ந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு மூடி விட்டுடலாம். மூடி வச்சோம்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே சாஃப்ட் ஆகிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தாங்க, நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இது நம்ம விருப்பம்தான். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். நான் 1 ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காரம் உப்புலாம் நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ்லனா 2 கிளாஸ் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி வச்சுட்டேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு. இப்போ நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எல்லா ரைஸும் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிடலாம். விசில் போட்டு ஒரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் தாங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் அடங்கினதை நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம மீல் மேக்கருக்கு 65க்கு பெசரி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக கையில் ஊற்றிட்டு தெளித்து விடுங்க. நிறைய ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், குழன்னு இருக்கும். காரம் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். நான் மீல் மேக்கர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் சேர்த்துட்டு அந்த மீல் மேக்கர் மேலே ஃபுல்லாக அந்த காரம் உப்பெல்லாம் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ குக்கரில் ப்ரெஷர் அடங்கிடுச்சான்னு பார்த்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். குக்கர் திறக்கும் போதே பார்த்திங்கன்னா சாதம் அவ்வளோ வாசனையாக வருதுங்க. இது வந்து சீரக சம்பா ரைஸ் வேறு. அந்த ரைஸ்க்கே ஒரு தனி வாசனை இருக்கும் இல்லையா, அதுவும் நம்ம இந்த மசாலாலாம் போட்டிருக்கிறதுல சாதம் அவ்வளோ கும்முன்னு வாசனையாக இருக்குது. நான் லஞ்ச் பாக்ஸுக்காக தான் இந்த சாதம் செய்திருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த மேலே பட்டை லவங்கம் பச்சை மிளகாலாம் தெரிஞ்சால் எடுத்துருவேன். அப்போ வந்து அவங்களுக்கு மதியானம் சாப்பிடும்போது பாக்ஸ்க்குள்ளே ஒன்று கையில் கிடச்சி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக. இப்போ ஒரு பக்கமாக கலந்து விட்டுறலாங்க. சாதம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம வச்சு தண்ணிக்கு பார்த்திங்கன்னா சாதம் அவ்வளோ நல்லா பளபளன்னு வந்திருக்கு.
கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரைஸ்லாம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சோம்னா மிச்சம் வைக்காமல் பசங்க சாப்பிட்டுடுவாங்க. இப்போ வந்து நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் மீல் மேக்கர் ஊற வச்சு ஒரு 20 நிமிஷமாக ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. மீல் மேக்கர் கையில் எடுத்து அப்படியே சுற்றி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கரண்டி வச்சு ஒரு ஒரு பக்கமாக கிளறி விடுங்க. அப்போ தான் அது எல்லா பக்கமும் நல்லா உருண்டு செவந்து வரும். அப்போ வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மத்தியானம் லஞ்ச் டைமில் சாப்பிடும்போது அந்த மொறுமொறுப்பு போகாமல் இருக்கும். மணக்க மணக்க அருமையான டேஸ்ட்டில் சீரக சம்பா ரைஸில் செய்த தக்காளி சாதமும் மீல் மேக்கர் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. என்னோடய மெத்தடில் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் சஞ்சயம் நானும் vlog சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களோடையும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.